ஆதங்கம் இருந்தது. திமுகவில் மிக தீவிரமாக இதற்காக வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. நம்ம இதை சரியாக கவனிக்க முடியல அப்படின்ற எனக்கு ஏக்கம் இருந்தது. இன்றைக்கி கூட எல்லா வார்டிலும் திராவிட முன்னேற்ற கழகம் அந்த வார்டுகளில் உட்காந்து எல்லாரும் அந்த ஓட்டு சேர்க்கை பற்றி இதை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆனந்தமாக இருக்குது. அது தேவையை உணராமல் போராட முடியாது, தேவையை உணராமல் போராட முடியாது, போராட தெரியாமல் நீ வாழ முடியாது என்று கேட்கறதுல நம்முடைய மாவட்ட செயலர் தேவையை உணர்ந்து இந்த கூட்டத்தை கூட்டியிருக்கிறார். அனைவரும் நிறைய பேர் இப்போ முகாமில் எல்லாருக்கும் சொன்னோம். இப்போ திமுக செயல்படுறது போல இந்த கூட்டத்தில் எல்லாரும் கலந்துருந்தாங்கன்னா அதை புரிஞ்சுக்கிட்டு போய் அந்த கூட்டத்தை பற்றி நம்ம பேசியிருக்கலாம். எப்படி சேர்க்கறது என்னன்னு பேசியிருக்கலாம் அவங்ககிட்ட. ஆனால் நிறைய பேர் கலந்துல, நிறைய ஃபோன் பண்ணி கூட்டோம். ஆனால் நிறைய பொறுப்பாளர்கள் கலந்துல. இது முக்கியமான இதை விட்டுட்டோம்னா கண்டிப்பாக நமக்கு ஓட்டு வராது. எப்படி நம்ம பிரிட்டிஷ் இந்தியா காலத்தில் நமக்கு வாக்கு இல்லையோ, நம்ம சாதாரண மக்கள்லாம் ஓட்டு போடாமல் இருந்தோம். உயர் சாதி இந்துக்களும் பட்டா வைத்திருக்கிறவங்களும் சொத்து வைத்திருக்கிறவங்களாம் வாக்களிக்க முடியும், மற்றவர்களாம் வாக்களிக்க முடியாது. அதே நிலையை மீண்டும் பாசிச பாஜக அரசு கொண்டு வருவதற்கு இதை மறைமுகமாக செய்து கொண்டிருக்கிறார்கள். மீண்டும் இந்த நிலையை எடுத்து வருவதற்காக அவர்கள் இந்த திட்டத்தை எடுத்து வந்து கொண்டிருக்கிறார்கள். அதற்காக நம் பொறுப்பாளர்கள் இதை கவனித்து இதில் நாம் செயலாற்ற வேண்டும். ஒவ்வொரு அந்தந்த பகுதியில் தீவிரமாக இதற்கான வேலைகளை செய்ய வேண்டும். வாக்கு தான் நமக்கு முக்கியமான இது. நம்ம தம்பி மணிமாறன் சொன்னது போல கூட வாக்கு இல்லைன்னா யாரும் மதிக்க மாட்டாங்க. நம்ம ஊரில் வாக்கு தேடி வராங்கன்னா கண்டிப்பாக யாரும் மதிக்கணும். எனக்கு வாக்கு இல்லைன்னா மதிப்பு மரியாதையே கிடையாது. அதனால் இதை கவனம் செலுத்தி எல்லாரும் செயல்பட வேண்டும் என்று வாக்குரிமை வாழ்வெடுப்போம், வாழ்க்கை உரிமை பாதுகாக்க என்று சொல்லி நன்றி.